வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் முட்டையும் உருளைக்கிழங்கும் வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு, இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து எடுத்துருக்கேங்க. மீடியம் சைஸ்னால் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே சேர்ந்தாப்பில் 2 முட்டை அப்படியே சேர்த்து வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு விசிலும் வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ உருளைக்கிழங்கு முட்டை ரெண்டுமே வெந்துடுச்சு. ரெண்டையுமே தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு சீவலில் சீவி எடுத்துக்கலாம். இப்போ சீவலில் நல்லா சீவிடலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு திருவியாச்சு. இப்போ அடுத்ததுபடியாக முட்டையை திருவி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையும் திருவியாச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு முட்டை ரெண்டும் துருவி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம சில சாமான்களை சேர்த்துடலாம். இது கூட வெங்காயம், ஒரு துருவின கேரட், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு. இப்போ அதை நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. இப்போ இது பைண்டிங்காக நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ இதில் அந்த உருண்டை எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இது பைண்டிங்காக தான் நம்ம பண்ணுறோம். இது நல்லா விட்டுடுச்சு. இப்போ இந்த உருண்டையை அப்படியே எடுத்து பிரெட் கிராம்ஸில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா பிரெட் கிராம்ஸ் இதில் கோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. ஒவ்வொரு உருண்டையாக போட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா செவக்கட்டும். இப்போ ஒரு பக்கம் செவந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டா நல்லா தீஞ்சிரும். பிரெட் கிராம்ஸ் போட்டிருக்கனால மேலே தீஞ்சிரும். அப்படியே பரட்டி கொடுத்து வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா செவந்துடுச்சுங்க. இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் ரெடி. எக் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஈவினிங் டீயோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.